எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். இந்தியா டெஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மட்டு முதலாளி எல்லாம் ப்ளூ போட்டு வந்திருக்கீங்க. இந்தியன் டீம் சப்போர்ட்டான்னு தெரிய வருது. ஓகே. ஸோ அதனால சுப்மன் கில் தான் இந்தியாவோட ரெட் பால் கேப்டன். கோட்டு போட்டு டாஸ் போட வரப்போறாரு. எல்லாரும் கலர் ட்ரெஸ் போட்டு டாஸ் வருவாங்க. இவர் வந்து ஒயிட் போட்டு அந்த இந்தியா ப்ளூ ஜாக்கெட் போட்டு வர்றதே ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இதுதான். அது சுப்மன் கில்லுக்கு அந்த இது கிடச்சிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டீம் நிறைய இன்க்ளூஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நோட்டபிள் ஒமிஷன்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்க. ஏன்னா ஷம்மி டிராப்டு, கருண் நாயர் மாதிரி ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. டீம் படிச்சுட்டு ஒன்றுனா போலாமா? ஹர்ஷதீப் உள்ள வந்திருக்காரு, சாய் சுதர்ஷன் உள்ள வந்திருக்காரு. டீம் படிச்சிருவானா அப்படியே? அப்புறம் கெட் ஃப்ரம் தர். ஓகே. ஸோ ஸ்குவாடு வந்து சுப்மன் கில் கேப்டன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் அண்ட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பர்னு நினைக்கிறேன். துருவ் ஜூரல் ஆல்சோ விக்கெட் கீப்பர் இந்த ஸ்குவாடு. ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், பிரசீத் கிருஷ்ணா, சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஷார்துல் தாக்கூர், ஹர்ஷ்தீப் சிங். சொல்லுங்க மட்டும் என்ன நினைக்கிற. அப்புறம் முதலாளி சொல்லுங்க. அப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர். டீம்ல இல்லாதவங்கள பத்தி பேசிடலாம். ஷமி, சரி, ஹர்ஷித் ராணா, சர்ஃப்ராஸ் கான் போன தடவை இருந்து இல்லாதவங்க. சர்ஃப்ராஸ் கான் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அவருக்கு எதுக்கு இந்த கண்டிஷனுக்கு விளாட முடியாது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணி இப்பதான்டா போட்டாங்க. 12 கிலோ குறைச்சாரு, அது இதுன்னு போட்டு ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் போட்டு. இன்ஜுரியில இருந்து இன்னும் வந்து எதுவும் விளையாடல. அது ஒரு முக்கிய இது. அவங்க வந்து இப்பெல்லாம் வந்து அன்லெஸ் நீ டாப் இதுல இருந்தா தவிர நீ திரும்ப யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப் இன் ரஞ்சி ட்ரோஃபி பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்றாங்க. அவர் இன்ஜுரி விளையாடி அவர் ஆல்மோஸ்ட் 3 months எதுவுமே விளையாடவே இல்லை. ஒரு மேட்ச் கூட இன்னும் கூட எதுவும் விளையாட ஆரம்பிக்கல. ஸோ அதனால ஐ திங்க் அதனால கூட இருக்கலாம். அண்ட் கருண் நாயர் வந்து நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் பேக்கப் பேட்ஸ்மேன் தான் சொல்லிட்டு அவரே கொண்டு வந்துட்டாங்க. ஷமி வந்து மெடிக்கல் டீமும் சொல்லிடுச்சு அவர் வந்து 5 day மேட்ச் விளையாடுற அளவுக்கு இல்லை, ஒர்க்லோட் இல்லை அப்படின்ட்டாங்க. அது வந்து ஐ திங்க் ஜஸ்ட் ஏதாவது சொல்லுவாங்கன்றதுக்காக தான் நினைச்சேன். ஐ திங்க் அவரோட ஜென்ரல் ஃபார்முக்காகவே அவர் எடுத்திருக்கலாம். ஐ மீன் வெளியே டீம் அவுட் எடுத்திருக்கலாம் வெளியே. பட் சொல்றது வந்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஹர்ஷித் ராணா ஐ திங்க் தே வாண்ட் டு கிவ் சான்ஸ். ஸ்விங்கிங் கண்டிஷனுக்கு ஷர்துல் தக்கூர் அந்த மாதிரி ஸ்பாட்ல ஒரு ஹர்ஷிப் இவங்களை எடுக்கலாம் அப்படின்றதுனால அவர் இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது அது பிசிசிஐயோட அந்த புது ரோல் வந்து கரெக்டா அவங்க இன்ஜுரிக்கு அப்புறம் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ண மேட்ச் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு கரெக்ட் தான். ஸோ அதுல சர்ஃப்ராஸ் கான் டிராப் பண்ணது அது ஒரு டெம்ப்ளேட் தானே. இப்ப அதை அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. இப்ப அதே மாதிரி டிஎன்பிஎல்க்குமே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து டிஎன்பிஎல் ஆடுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பிளேயர்ஸ் யாரா இருந்தாலும் இங்க திருப்பி டிஎன்சிஎல்ல ஒரு ஹெட் பிசியோட கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்றாங்க. ஸோ செட்டிங் அப் சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ். சொல்லு நல்லது. அது டீமுக்கு லாங் டேர்முக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். எனக்கு ஐ ப்ரிஃபர் தட். அதே மாதிரி வந்து டிராப் பண்ணது வந்து ஹர்ஷித் ராணா வந்து வருத்தப்பட போறது வந்து ஒருத்தர் மட்டும்தான் நினைக்கிறேன். சார் 2 பேர், ஒருத்தர் ராணா, இன்னொருத்தர் வந்து கம்பீர். கோச்சுக்கு எந்த அளவுக்கு சேருச்சுன்னு தெரியலையா ப்ரோ? டெஸ்ட் மேட்ச்ல ஒன்னும் அந்த அளவுக்கு போனதுல விளையாடவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அதான் they wanted someone like swing பண்ற மாதிரி வேணும். I feel நிதிஷ் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர் அந்த பிளேஸ்ல எப்படி இருந்தாலும் ஒருத்தர் விளையாடுவாங்கன்றதுனால இன்னொரு நம்பர் 8 அதுதான் அப்படின்ட்டாங்க. அது 8 வந்து நிதிஷ் ரெட்டி இல்லைன்னா ஷர்துல் தாக்கூர் அப்படின்னு சொல்றதுனால தேவையில்லை இன்னொரு பேசர் நான் அப்படின்னு ஃபீல் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 25 ரன் 30 ரன் தேத்துற மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னு பாக்குறாங்க. அப்பப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பெல்லா போடணும். ஒரு 8 ஓவர் 12 ஓவர் போடணும். மொத்தமா 4 ஓவர் ஸ்பெல் போடணும் பவுலர்ஸ்க்கு இது பண்றதுக்குன்னு பாக்குறாங்க. அது நல்ல கால் தான். பிளஸ் ஹர்ஷதீப் சிங் வந்து நம்ம முன்னாடி பேசினோம். அவர் டக்குன்னு லாங் ஃபார்மேட் வருவாரா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஓடிக்குள்ள வந்துட்டு அப்புறம் வர. பட் ஐ திங்க் கண்டிஷன்ஸ்க்காக இல்லை ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேணுன்றதுக்காக கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு சர்ப்ரைஸ், நல்ல இன்க்ளூஷன் தான். அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்க்கணும். யாஷ் தயால் பிளேஸ்லன்னு நினைக்கிறேன்ல. யாஷ் தயால் போன ஸ்குவாட்ல இருந்தாருல. ஆமா, பட் இப்ப அவர் இந்தியா ஏக்கு விளையாடுறாரா? இல்ல இந்தியா ஏக்கும் கலீல் இருக்காரு, ஸ்குவாட்ல இருக்காரு. பட் கலீல் இப்போதைக்கு கலீல் ஸ்லைட்லி அஹெட். இப்ப இருக்க அவங்க 18 days அனௌன்ஸ் பண்ணாலும் இந்தியா ஏல இருந்து ஒரு 4-5 பிளேயர் ஆர் 2 or 3 players they might keep back after the series also. இந்தியா ஏ சீரீஸ்க்கு அப்புறமும் ஒரு நெட் பவுலராவோ ஒரு பேக்கப்காவோ வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பட் ஏற்கனவே கொஞ்சம் பெரிய ஸ்குவாட் தான். 18 தானே
நம்ம we சரி can இப்ப afford அதெல்லாம் விட்டுருங்க, மெயின் இதுக்கு வாங்க. the main team மெயின் பிளேயிங் 11ல ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் மோரல்லஸ் ஓகே. ஓவர்சீஸ்ல அஸ்வின் ஸ்பாட் விட்டுருங்க. அஸ்வின் இல்ல. ஓகே, இல்ல அப்ப ஜடேஜான்னு வச்சுக்கோங்க. இப்போ கோலிக்கு பதிலா யாரு, ரோஹித்துக்கு பதிலா யாரு சொல்லுங்க. கோலிக்கு பதிலா படிக்கல் நம்பர் படிக்கல்ன்ற சாரி படிக்கல் மனசுல இருக்க Sai ஃபேண்டசி பிளேயர்னா நீ என்ன வேணா சொல்லுவியாடா? சாய் சுதர்ஷன் நம்பர் 3, கில் வந்து நம்பர் 4 தான். நம்பர் 4 தான் சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஆப்வியஸ்லி. அங்க போய் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்காங்க. பட் கில் தான் நம்பர் 4 தான் நினைக்கிறேன். சரி சொல்லு. கில் தான் அப்ப கோலி பிளேஸ்க்கு வந்துருவார் உள்ள. ரோஹித் பிளேஸ்ல யாரு? ரோஹித் பிளேஸ் ஐ திங்க் கேஎல் ராகுல் வருவார்னு நினைக்கிறேன். அதான் சாய் சுதர்ஷன் உள்ள வந்துட்டாரு. கேஎல் ராகுல் ஆர்டர் மாத்திக்கிறாங்க. இப்போ அப்ப ஓபனிங் வந்து ஜெய்ஸ்வாலும் சாய் சுதர்ஷனுமா? ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். நான் சொல்றேன், நீங்க பாருங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு. ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல். 1 டவுன் வந்து சாய் சுதர்ஷன், 2 டவுன் கில்லு, 3 டவுன் நம்பர் 5 வந்து பந்த், 6 யாரு 6 யாரு? ஜடேஜா. 7 தான் ஜடேஜா. 7 ஜடேஜா, 8 நிதிஷ் ஷார்துல். 9 10 11 வந்து பும்ரா ஆடினா பும்ரா, ஹர்ஷ்தீப் ஆடினா ஹர்ஷ்தீப், சிராஜ் ஆடினா சிராஜ். இல்ல குல்தீப் வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா குல்தீப் உள்ள வரலாம். இப்ப நம்பர் 6 யார் ஆடுவாங்கன்னு கேக்குறேன். இல்ல 6 ஜடேஜா ஆடிட்டு 7 நிதிஷ் ரெட்டி ஆடிட்டு 8 9 10 11 அது ரொம்ப லாங் ஸ்டைலா இருக்கு. ஆனா அவங்க அப்படி பண்ணுவாங்க, பண்ண கேப்பபிள் தான். இப்போ அது வந்து பும்ரா கொஞ்சம் ரிலீவ் பண்ணனும்னு எக்ஸ்ட்ரா பவுலிங் எடுப்பாங்கன்றீங்களா? ஆமா, பிரசீத் இருக்கலாம். அதான் பிரசீத் இருக்கலாம். இப்ப என்னன்னா 6 ஜடேஜா, 7 நிதிஷ் ரெட்டி, 8 வந்து அப்படியே வரிசை 8 9 10 11க்கு வந்து பிரசீத், ஹர்ஷதீப், பும்ரா, குல்தீப் அப்படியும் போலாம். இல்ல குல்தீப் பதிலா சிராஜும் போலாம். இல்ல 8 7 வந்து நிதிஷ் ரெட்டி விளையாடுனாங்கன்னா 8 ஷர்துல் தகரோட நான் நினைக்கிறேன். ஏன் வாஷிங்டன் இல்ல இப்ப 7 8 நிதிஷ் ரெட்டி, ஷர்துல் தாக்கூரும் அப்படி ரொம்ப சின்ன இருக்கு. இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்லாத மாதிரி இருக்கு. ஒருத்தர் ஓகே அந்த மாதிரி. அப்படி பண்ணி தானே போனது நம்ம இது பண்ணோம். கம்பீர் வந்து அப்படித்தான் பண்ணாரு. 2020 மாதிரி தான் உட்காந்து டெஸ்ட்லயும் எடுத்துதான் நம்ம வெளியே போனோம். போன தடவை தோத்ததெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பேட்டிங்க கம்மி பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் வந்து கருண் நாயர் கூட போவாங்க. அது வந்து கடைசி ஆப்ஷனா தான் போவாங்க. இல்ல ஒரு என்னை கேட்டா ஒரு லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தேவை. அது கருணாயர் இருக்கலாம். இல்லாட்டி அவங்க ஸ்வாப் பண்ணி கேஎல் ராகுல் பழகி அந்த இடத்துக்கு போட்டுட்டு ஓப்பனிங் வந்து சாய் சுதர்ஷன் 1 டவுன் கில் கூட போலாம். இப்ப வந்து இனிமே கேஎல் ராகுல் அவ்வளவு கீழே வரமாட்டாரு. இப்ப சீனியர்ஸ் எல்லாம் போயிட்டனால அவரு ஜுரல்ல வந்து ஒரு பேட்ஸ்மேனா இறக்கி விடலாம்னா ஜுரல் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நம்பிக்கை. எடுத்தோடனே ஐ திங்க் கருணாயர் இல்ல பேட்ஸ்மேனா மட்டும்னா கூட வெற்றி. அந்த ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கருண் நாயரா இருக்கும், செகண்ட் சாய்ஸ் வாஷிங்டன் சுந்தரா கூட இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜுரல் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜுரல் ஐ டோன்ட் திங்க் ஹில் பீ இன் தி ஃபர்ஸ்ட் 7. அது விக்கெட் கீப்பர் தான், அவ்வளவுதான் வந்தாதான், இல்லனா கஷ்டம். இல்ல பந்தி வந்து இப்ப கேப்டன்சி கன்சிடர் பண்ணிருக்காங்க, அதனால விக்கெட் கீப்பர் ஆக்கியிருக்காங்க. பட் அவர் இன்னும் ஃபார்ம்லயும் இல்ல. இவங்க வந்து கன்வென்ஷனல் பிளேயிங் 11 போகணும் அப்படின்னா கருண் நாயர் வில் பிளே அட் 6, 7 ஜடேஜா, 8 1 ஆஃப் ஷார்துல், 6 நிதிஷ், 9 10 11 3 இது. ஆனா அவங்க அப்படி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி போனா 3 பவுலர்ஸ் தான் இருக்காங்க, ப்ராப்பர் பவுலர்ஸ். அதனால அவங்க 6 ஜடேஜா ஆடிட்டு 7 வந்து 1 ஆஃப் த ஆல்ரவுண்டர்ஸ் ஆடிட்டு 8 9 10 11 வேற அப்படி கூட பண்ணுவாங்க. மட்டும் 7ஓட பேட்டிங் முடியும். நீ சொல்ற மாதிரி 8க்கு குல்தீப், பிரசீத், ஹர்ஷதீப், பும்ரான் போலாம் கடைசி 4. கோலி இந்த மாதிரி பண்ணிருக்காரு, 5 பவுலர்ஸ் 5 ஸ்ட்ராங் போயிருக்காரு. அது மாதிரி தைரியமா முடிவெடுத்து பண்ணுவாங்களா? ஆமா, அது 5 பவுலர்ஸ் போனா ஓகே. ஆனா வந்து நிதிஷ் ரெட்டி அண்ட் ஷார்துல வச்சு 2 ஸ்பாட் போக கூடாது. அதான் குல்தீப், பிரசீத், ஹர்ஷதீப், பும்ரா 4 போனீங்கன்னா அது ஓகே. பட் இதுல 3 மட்டும் எடுத்துட்டு நிதிஷையும் ஷார்துலையும் எடுத்தா பவுலிங் தின்னாதான் இருக்கும். 2 பேரும் ஃபர்ஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரு? பும்ரா, பிரசித் இப்ப ஃபார்ம்ல, அப்புறம் லெஃப்ட் ஆர்மர்க்கா ஹர்ஷதீப். இப்படிதான் போகணும். இல்லாட்டி சிராஜ். ஒன்னு ஹர்ஷதீப் இல்ல சிராஜ், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போவாங்க. ஆனா பும்ரா பிரசித் கரண்ட் கிவன் சிச்சுவேஷன்ல பும்ரா பிரசித் கண்டிப்பா இருக்கணும். ஃபார்ம் நம்ம வந்து ஆக்சுவலா இந்த ஃபார்ம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம், ஐபிஎல் ஃபார்ம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். பட் பும்ரா அதுக்கு சொல்ல தேவையில்லை. பிரசித், சிராஜ் ஒரு ஹர்ஷதீப். I will go for Siraj and Ashdeep.
அண்ட் ரஷதீப் இன்ஸ்டெட் ஆஃப் பிரசித் அண்ட் பிரசித் இல்லாம சொல்றேன். பிரசித் 3 இல்லாம பேர் இவர் ஆஸ்திரேலியானா பிரசித்தி எடுத்திருப்பீங்க அதானே? இல்ல பட் அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு ஐபிஎல் சீசன் ஃபிட்டா விளையாட்டாரு ஃபுல்லா. ஃபிட்னஸும் பார்க்கணும் நம்ம. நம்ம மற்றதெல்லாம் சொல்றோம்ல, சர்ஃப்ராஸ் கான் இன்ஜுரி ஆகி வந்தாரு அப்படின்னு. இவர் எத்தனை ரஞ்சி ட்ரோஃபி விளையாடி இருக்காரு ரீசெண்டா? ஒர்க் லோட் பண்ணிட்டு சமீக சொல்லிட்டாங்க. இவர் என்ன எவ்வளவு ஒர்க் லோட் பண்ணிருக்காரு அதெல்லாம் தெரியல. பாயிண்ட் அடிக்கிறார் மட்டும் பாயிண்ட். இப்ப வந்து இந்த ஒர்க் லோட் காரணத்துக்காக தான் பும்ரா கேப்டனா இல்ல. அதர்வைஸ் பும்ரா வாஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதான். ஹி வுட் வாக் இன்டு தி டீம். இஸ் ஈஸிலி தி பெஸ்ட் பிளேயர் இன் தி டீம். பெஸ்ட் பிளேயர் இந்த டீம்னா பும்ரா தான். அப்ப இந்த ஒர்க் லோடுக்காக தான் அவர் கேப்டன் ஆகல, அப்படிதானே? ஆமா ஆமா. இல்லைன்னா ஒர்க் லோட் அது மட்டும் இல்ல, கேப்டன்சி வைஸும் இப்ப ரஞ்சி ட்ரோஃபில வந்து சுப்மன் கில் வந்து ஒரு ரஞ்சி ட்ரோஃபி கேப்டன்சி பண்ணிருக்காரு. அண்டர் 19ல கேப்டன் கிடையாது. பிருத்திவி ஷா தானே கேப்டன் அந்த டீமுக்கு. அதான் அண்டர் 19லும் கேப்டன்சி கிடையாது. ஒரே ஒரு ரஞ்சி ட்ரோஃபி பண்ணிருக்காரு. இப்ப இந்த ஐபிஎல்ல இருந்து தான் லாஸ்ட் 2 இயர்ஸா கேப்டன்சி பண்ணிருக்காரு. டொமஸ்டிக்லயும் பஞ்சாப் வந்து கேப்டன்சி பண்ணல. அன்மோல் பிரீத் சிங் தான் கேப்டன்சி பண்ணிட்டு இருந்தாரு நினைக்கிறேன், ரெகுலரா இல்லாதனால. ஆமா. அதனால பட் தென் பீப்புள் லேர்ன். எல்லாரும் உடனே நம்ம தலை எக்ஸாம்பிள் போயிடுவோம். தோனி வந்து ரஞ்சி டிராஃபில பண்ணதே தான் கிடையாது, அப்படியே பண்ணது தான். ஸோ அது மாதிரி தான் எடுத்துக்கலாம். பார்ப்போம் என்னென்னு. கேஎல் ராகுல் அது ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும். இப்போ ஏன்னா வந்து நம்பர் 5 அவர் வந்து எல்லா இடத்துலையும் இஷ்டத்துக்கு மாற்றிட்டே இருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட்லையும் சரி, இந்தியன் டீம்லையும் சரி. அவர் ஆனால் சின்ஸ் ஹி ஹாஸ் த டேலண்ட் அண்ட் ஹி ஹாஸ் டெம்பரமெண்ட், ஹி கேன் அடாப்ட். முன்னாடிலாம் ராகுல் டிராவிட் அப்படி தான் பண்ணுவாங்க. கீப்பிங் பண்ணுவாங்க, அப்புறம் பின்னாடி ஆடுவார், முன்னாடி ஆடுவார், மேலே நம்பர் 3 ஆடுவார். ஓப்பனிங் சேவாக்கு டிராவிட்லாம் போவாங்க பாகிஸ்தானில். அதனால எப்படி வேணாலும் பண்ணுவார் டிராவிட். இப்போ அந்த மாதிரி தான் கேஎல் ராகுல் ஆயிட்டாரு. இஷ்டத்துக்கு ரோல் கொடுக்குறாங்க, பட் ஹி வில் பர்ஃபார்ம் வெல். அதனால இனிஷியலி தே லுக் டு பிளேயிங் அஸ் ஓப்பனர் தான். அந்த ஓப்பனர்ஸு அதெல்லாமே ஐ திங்க் தே வில் நாட் ஃபைண்ட் மச் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன்னா ரோஹித் இஸ் அ கிரேட் பிளேயர், அக்ரீட். பட் தென் ராகுல், ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் இஸ் டீசென்ட் டாப் 3 தான். அந்த கோலி மாதிரி கில் வந்து அந்த அளவுக்கு டெண்டுல்கர், கோலி அந்த இடத்துக்கு வரோம் அப்படின்னா அந்த டெம்பர்மெண்ட் தேவை. விட்டு விளையாடணும், லாங் இன்னிங்ஸ் விளையாடணும், அகமதாபாத்னு நினச்சிட்டு விளையாடணும். அதனால கில்லு வந்து ஹேஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். 5 பந்த் ஓகே, 6 அந்த பிளேஸ் அதுதான் இப்போ அப் ஃபார் கிராப்ஸு. அது யாராக இருந்தாலும் இப்போ கருண் நாயர் மாதிரி ஒருத்தருக்குலாம் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் வெளியே உட்காந்தாரு. அவ்வளோ காம்படிஷன். இந்த 5 வந்து இந்த லக்ஷ்மன், கங்குலி இவங்கலாம் இருந்ததுக்கப்புறம் சான்ஸே கிடையாது. எவ்வளோ எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸ்லாம் வந்து சான்ஸ் கிடைக்காம போயிருக்காங்க. இப்போ வந்து இந்த 5 அப் ஃபார் கிராப்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரே சமயத்துல 2 பேர், ம் கோலி, ரோஹித் சர்மா ஒரே போனது வந்து பெரிய ஸ்லாட் தான். அதை வந்து they can make their own. இல்ல இன்னும் ஒன்னு வந்து நம்ம பேச வந்து இப்போ சர்ஃப்ராஸ் கான் வந்து இந்த இது பிக் பண்ணல, பட் இந்தியா ஏல இருக்காரு அவரு. ஆமா. ஸோ அதுல பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா இவங்க யாராவது போட்ட விட்டாங்கன்னா அவர் பேக்கப் வாங்க தெரியல. அது இந்தியாவே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கீயா இருக்கும். ஸோ அதனால திருப்பி அவர் வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒன்னு மேட்ச் ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ணலாம் இந்தியா ஏல இருப்ப. இன்னொன்னு பார்க்கலாம். இன்னொன்னு இந்தியா ஏல இவங்க எல்லாமே இருக்காங்க, ஜெய்ஸ்வால், சாய்சுதர்ஷன் எல்லாம். அங்க போயிட்டு நீ அதுலயே வெளியே உட்காருப்பா அப்படின்ட்டு இவங்களே அது ஓகே தான். கடைசியா வந்து இந்தியா டீமுக்கும் இந்தியா ஏக்கும் ஒன்று இருக்கு, அதுல வேணா ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதுலயே வந்து இதுவே 18 மெம்பர் ஸ்குவாட் வெற்றி. ஸோ அன்லெஸ் ரொம்ப இதுனா ஐ டோன்ட் திங்க் தெம் ரீப்ளேசிங் அட் ஆல். இப்படிதான் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்னன்னு இது பண்ணலாம். பட் அதான் இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, புஜரா, ரஹானே இனிமேல் அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ரிட்டையர்மெண்ட்டை. தே கேன் வெரி வெல் கோ ஹெட் அண்ட் அனௌன்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வேற யாராவது இருக்காங்களா நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன்ஸ்? நீ சொன்ன இவன் படிக்கல், நீ சொன்ன வாய் தவறி சொன்னாலும் அது படிக்கல் நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன். தனுஷ் கோட்டியான் அவரும் இருந்திருப்பாரு, அட்லீஸ்ட் இந்தியா ஏல அந்த அந்த இதுல இருந்திருப்பாரு. தனுஷ் கோட்டியான் ஒன்று. வேற யாரெல்லாம் நோட்டபிள் எக்ஸ்க்ளூஷன்ஸ்? மானவ் சுதர், பட் ஆனா இவங்க யாரும் விளையாண்டது கிடையாது. இது இல்ல எல்லாம் மேபி இந்தியன். அடுத்தது வந்து கொஞ்சம் அக்ஷர் பட்டேல். பட்டேல் ஒரு பெரிய நோட்டபிள் இதுதான் அவர் என்னதான் இருந்தாலும். பட் அதான் இந்தியன் கிரவுண்ட்ஸ்ல ஹோம் சீரீஸ்னா கண்டிப்பா அவர் ஆப்வியஸ்லி இருப்பாரு, உள்ள வந்துருவாரு. அதுதான். ஸோ பார்ப்போம். இதில் வந்து ஹெடிங்லியில் ஒரு வென்யூ இருக்கு, எட்ஜ்பாஸ்டன் இருக்கு, லார்ட்ஸு, ஓல்ட் ட்ராஃபர்டு, அப்புறம் 5 இது. இந்தியாவோட WTC ஸ்கெடியூலும் வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வராங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வராங்க, அவே ஒரு இது ஸ்ரீலங்கா இருக்கு. கொஞ்சம் இது ஈஸி தான் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா ஹோம்ல வந்து வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, அவே வந்து ஸ்ரீலங்கா. ஓகே, இன்னும் ஒரு ஹோம் ஆஸ்திரேலியா வராங்க, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஒரு அவே நியூசிலாண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஆஸ்திரேலியா வராங்க,
ஆஸ்திரேலியா வந்து முன்னாடி மாதிரி இப்ப யார் ஓகே ஹெட் வந்து போன அடிச்சாரு எல்லாம் ஓகே, ஸ்பின் மாதிரி கொஞ்சம் நல்ல உருட்டுற மாதிரி போட்டு கொஞ்சம் நம்ம பேட்ஸ்மேன் கொஞ்சம் விளையாடணும் ஸ்பின். ஆமா, அதுதான் மேட்ரு. சரி, அவங்கள அவுட் ஆக்கிடுவோம். நம்ம விளையாண்டு 400 ரன் 500 ரன் முன்னாடி மாதிரி அடிக்கணும்ல. அதாவது அந்த நியூசிலாந்துல அஜேஷ் பட்டேல் எல்லாம் 10 விக்கெட் எடுக்கிற மாதிரி நம்ம விளையாடினா கிளென் பிலிப்ஸ் அஜேஷ் பட்டேல். ஸ்ரீலங்கா அவே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அது கடைசியா 2-3 டீம் அங்க போய் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. நியூசிலாந்து ஒண்ணு, இன்னொன்னு ஆஸ்திரேலியாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சா நினைக்கிறேன், பட் இன்னொரு மேட்ச் தோத்து போயிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா, ஸோ ஸ்ரீலங்காவே வந்து அவங்களும் கொஞ்சம் டிரான்சிஷன் ஆகி ஆக்சுவலா அவங்க கெட்டிங் பெட்டர். அதனால இட் குட் பி a சேலஞ்ச் தான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவே. பாப்போம். இருக்கிறதுலே கஷ்டம் வந்து நியூசிலாந்து அவையும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ அதான் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்குது, ஃப்ரெஷ் ஃபேஸஸ். ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளும் ஈஸ்வரன் ஓப்பனிங் இறங்கி KL ராகுல் நம்பர் 6 வர மாட்டாரா, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அந்த மாதிரி இல்ல அதெல்லாம் இல்ல சீனியர் பிளேயர் இப்போதைக்கு யாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து முன்னாடி தான் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் an ஆப்ஷன் அட் ஆல். இதுதான் டாப் 4, டாப் 5, 6 தான் தே வில் திங்க். ஸோ அதான். ஸோ புது சீசன், புது WTC சைக்கிள், நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இதுதான் வாட் எவர் ஐ ஹேட் டு சே ஐ ஹவ் செட். நீங்களே ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஃபைனலா, இல்லை we can sign out. ஷர்துல் தக்கூர் இங்கிலாந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அடுத்த சீரீஸ்ல இருப்பாரா? பெர்ஃபார்ம் பண்ணா இருப்பாங்களடா. பெர்ஃபார்மன்ஸ் மெரிட் இப்படி தானே பார்ப்போம். இப்போ ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோ, மேட்ச் வின்னிங் எஃபெக்ட் எடுக்கிறாரு. அதே அளவுக்கு கேன் ஹி பெர்ஃபார்ம் இன் இந்தியாவா? அதுதான் நம்ம பார்த்தோம்ல, பண்ணல. அந்த ஆஸ்திரேலியா அந்த ஃபேமஸ் சீரிஸ் வின்ல ஹி பிளேட் a crucial ரோல். அதுக்கப்புறம் 2-3 சீரிஸ் சான்ஸ் கொடுத்தாங்க, ஹி didn't do and he lost out unfortunately. அதே தான் திருப்பி இங்க பண்ணாங்கன்னா he will be rewarded. பண்ணலனா he will sit out தான். இது சொன்ன மாதிரி தான், இன்கன்சிஸ்டன்சி இஸ் a problem with ஷர்துல் தாக்கூர். சிச்சுவேஷன் கேட்டா பெர்ஃபார்ம் பண்றாரு, பட் ஹோம் போறப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ அவரோட டைப் ஆஃப் பவுலிங் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருந்தாதான் எஃபெக்டிவா இருக்கும், யாரா இருந்தாலும் சொல்றேன். பட் ஆனா ஐ ஃபீல் பிரசீத் கிருஷ்ணாவோட சிராஜ் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு நான் நினைக்கிறேன். அதுவும் நியூ பால் வேல்யூ அந்த கண்டிஷன்ஸ்க்கு சிராஜ் will suit better. இதே ஆஸ்திரேலியா இருந்தா மேபி பிரசீத் will suit better அப்படி நான் நினைக்கிறேன். சிராஜ் இஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கம்பேர்ட் டு பிரசீத் இன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். பாப்போம். ஐ திங்க் பிரசீத் வந்து மோஸ்ட்லி வந்து பும்ரா 2 மேட்ச் விளையாட்டாருன்னா 3வது மேட்ச் அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பேஸ் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பும்ரா ஆர் பிரசீத். சரி, ஓகே, டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வில் டேக் இட் மேட்ச் வர வில் பில்ட் அப் டு த டெஸ்ட் சீரிஸ் ஆல்சோ. WTCயும் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஃபைனல் கமெண்ட் சொன்னீங்கன்னா we can close. மாயங்க் யாதவ் என்னைக்காவது இந்தியாவுக்கு டெஸ்ட் விளையாடுவாரா அப்படின்னு வியூவர்ஸும் கமெண்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணி பாருங்க. அந்த தாட்டோட ஐ வில் லீவ் யூ ஆல். ஃபைனல் சொல்லுங்க, we can sign off. மாயங்க் யாதவ் என்னைய பொறுத்த வரைக்கும் ஆடினாருன்னா அவர் ஆற கடைசி மேட்சா இருக்கும் சொல்ல முடியாது, பட் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பட் எந்த அளவுக்கு தெரியல. ரஞ்சி ட்ரோஃபி விளையாடி இருக்காரு, நிறைய மேட்ச் விளையாடி இருக்காரு, 4-day மேட்ச் 5-day மேட்ச்லாம் விளையாடி இருக்காரு. பட் அதான் அவர் வந்து ஸ்பீடா ஒரு அளவுக்கு ஃபிட்டா வந்து போட ஆரம்பிச்சாருன்னா நல்ல சான்ஸ் இருக்கு, யோசிக்கலாம். So anyway, we'll end this chapter with the note மாயங்க் யாதவ் தாட் பத்தி. இந்தியாவே அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க டூர் வெள்ளிக்கிழமை. ஸோ நாங்கள் அப்படியே அப்பப்போ கொஞ்சம் அப்டேட்டும் கொடுத்துட்டு வில் பி பேக் ரிகார்டிங் தி சீரீஸ். சைனிங் ஆஃப் பை ஸ்குவாட்.